வணக்கம், வெல்கம் பேக் டு திபிஷ்டி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பர்பான கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். நான் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் டைட்டிலையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டாலர் செயின் கலெக்ஷன்ஸ். இதுல வந்து எல்லாமே வந்து சிங்கிள் ஸ்டோனு இல்லைன்னா வித்தவுட் ஸ்டோன்ல இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே செயின் மாடல்ஸ் வந்து ஒன்னொன்னுமே டிஃபர் ஆகும். இவங்களோட கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நான் வந்து பார்ட் 1 போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இது பார்ட் 2, அதுல லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு, சீக்கிரமா ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி டாலர், ஃபுல்லா வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே சிங்கிள் ஸ்டோனு இல்லைன்னா கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து முகப்பு செயின் சொல்லுவாங்க இல்லையா, சைட்ல வந்து முகப்பு போறோம் இல்லையா, அந்த மாதிரியான கலெக்ஷன். இதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. இதுல வந்து நிறைய ஸ்டோன் ஒர்க் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டோன் இருக்க மாதிரியான கலெக்ஷன். இது வந்து கொஞ்சம் இந்த நெக்லஸ் மாதிரியான டைப்பு. நெக்ஸ்ட் இப்ப பாக்குறது எல்லாமே இந்த அட்டிகைன்னு சொல்லுவாங்க, கழுத்து ஒட்டின மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஜுவல்லரி. கீழே வந்து இந்த டாலர் ஃபுல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒன்னொன்னுமே வந்து வேற வேற டிசைன்ல இருக்கும், பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த செயின் மாடலுமே இப்போ லேட்டஸ்டா வர மாதிரி நடுவில் வந்து பீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருக்க மாதிரி இருக்கு. எல்லா டிசைனுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. இது எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் லிமிட்டடான ஸ்டாக்ஸ் தான் இருக்கு, ஸோ நீங்க வந்து சீக்கிரமா ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். இதுல கீழே வந்து குட்டி குட்டியா பீட்ஸ் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து இந்த கழுத்து ஒட்டின மாதிரியே இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு ஜுவல்லரி மாதிரியே இருக்கும், உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். பின்னாடி பக்கம் இருக்க செயின் கூட ரோப்லாம் கொடுக்காம எல்லாத்துலயுமே வந்து செயினே கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெறுமே செயினே வரும். நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து இயரிங் கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே கொஞ்சம் குட்டி பசங்களும் போடலாம், பெரியவங்களும் போடலாம், அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ். ரொம்ப பெருசு கிடையாது, இது வந்து சின்ன பசங்க கூட வியர் பண்ற அளவுக்கு குட்டி குட்டியா இருக்கு. இதுவுமே எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுலயுமே வந்து இந்த எனாமல் கலர் போட்ட மாதிரி சிங்கிள் ஸ்டோனு இல்லைன்னா ஒரு 2-3 ஸ்டோனு அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ட்ரே ஃபுல்லா முடிஞ்சு நான் இன்னொரு ட்ரேவுமே காமிக்கிறேன், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இயரிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் இந்த மேட் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இதுல நிறைய இருந்தது. கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாவும் போடுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் இப்ப ட்ரெண்டியாவும் இருக்க மாதிரி இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் தான், உங்களுக்கு கலர்லாம் வந்து ஃபேட் ஆகாது, அப்படியே இருக்கும், நம்ம கோல்டு ஜுவல்லரி மாதிரியே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் டைம்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோன்லயே ஜிமிகி கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ்டானவங்க போடுற மாதிரியான ஜுவல்லரிலாம் கொஞ்சம் நிறைய ஸ்டோன் ஒர்க் போட்ட மாதிரி போட்டிருக்கேன், அதுல செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து இந்த நெக் செட்லயே வந்து ஃபுல்லா மேல கீழே அதுக்கப்புறம் இயரிங்ஸ் எல்லாமே மேட்சா இருக்க மாதிரி அதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இது அந்த வீடியோட பார்ட் 2 வீடியோ. இது எல்லாமே வந்து இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். இந்த ஒரு ட்ரே முடிஞ்சது, செகண்ட் ட்ரே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இது நடுவுல வந்து லக்ஷ்மி இருக்க மாதிரி இருக்கு. இது எல்லாமே கோல்டு பிளேட்டர்ன்றதுனால உங்களுக்கு வந்து கோல்டு ஜுவல்லரி மாதிரியே இருக்கும், ரொம்ப சூப்பரா இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸுமே. இதுக்கான ஒன்னொன்னுக்குமே வந்து தனித்தனியா ஷார்ட்ஸும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து லென்த்தியான வீடியோஸ் வந்து கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க வந்து ஷார்ட்ஸ் கூட பார்த்து இவங்களோட அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரியவங்க போடுற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கொஞ்சம் குட்டி கலெக்ஷன்ஸா இருந்தது, குட்டி பசங்க போடுற மாதிரி. இது எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய இயரிங்ஸா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருந்தது. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ஸ்டோன் வைக்காத மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் இருக்க 6 பீஸும் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு, எல்லாமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான டிசைன்ஸா இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்கு. இப்போ கடைசி 3 இயரிங் வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாவும் இருக்கு, கலர்ஸ் வந்து அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு.
இந்த பீஸ் தான் சொன்னேன். இதுலயே வந்து இது கீழே ஜிம்கி இருக்க மாதிரி டிசைனு. நெக்ஸ்ட் ரெண்டும் வந்து ஜிம்கி இல்ல, மேல வந்து வெறும்னே இயரிங்ஸ் மட்டும் இருக்க மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தது இது ரெண்டும். அவ்வளவுதாங்க, இயரிங் கலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இவங்க கிட்ட இருக்க பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் பெரியவங்க போடுற மாதிரி ஃபுல் ஸ்டோன் ஒர்க் பண்ணி, லாஸ்ட் வீடியோல வந்து நிறைய இயரிங்ஸ் இருந்தது. இதுல வந்து கொஞ்சம் ஒரு 3 பீஸ் தான் இருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி ஸ்டோன் இயரிங்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி பாக்ஸ்ல கம்பி அந்த காட்டன் மேலதான் வைக்கணும். அப்பதான் ஸ்டோன் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. இதெல்லாம் வந்து பேங்கிள் கலெக்ஷன்ஸ். இது வந்து கொஞ்சம் பெரியவங்க போடுற மாதிரி சிம்பிளா இருக்கக்கூடிய பேங்கிள் கலெக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னும் லாஸ்ட் ஒன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெண்டியா இருந்தது. அவ்வளவுதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்ட்